அஸ்ஸலாமு அலைக்கும். இது சென்னை ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுட்டு ஆனியனை லேயராக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டி ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால மசாலா பிரிஞ்சிடாமல் இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற பன்னீரை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அது வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். பன்னீர் கலந்து வச்ச பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கொதித்து வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தேவையான அளவு கிரேவி திக்கானதும் நம்ம பன்னீர் பீசஸை இதில் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் கசூரி மேத்தி பவுடர் சேர்த்து 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ டேஸ்டியான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.